ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கமலஹாசனும் ஸ்ரீவித்யா அவங்களும் காதலிச்சாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த காதலுக்கு ஸ்ரீவித்யாவோட அம்மா எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மற்றும் அவங்கள பற்றின தகவல்களையும் பார்க்கலாம். கமலும் ஸ்ரீவித்யாவும் காதலிச்சது 2 வீட்டில் உள்ளவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் ஸ்ரீவித்யாவோட அம்மா கமலஹாசனை வீட்டிற்கு அழைச்சிருக்காங்க. கமல்கிட்ட இப்போ தான் 2 பேரும் நல்ல ஹரியரோட உச்சத்தில் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் மேன்மேலும் வளரணும், இப்போவுமே திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்காது, 2 பேருக்கும் பெரிய எதிர்காலமே இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவுரையெல்லாம் கூறி அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நடிகர் கமலுக்கு நல்ல கோபம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அவர் ஸ்ரீவித்யா அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க. ஸ்ரீவித்யா அவங்களும் பேசலையாம். அந்த நேரத்தில் தான் திடீர் அப்படின்னு கமலஹாசனுக்கு திருமணம் நடந்ததாக செய்திகள் வந்திருக்கு. இதை பார்த்து வித்யா அவங்க நான் கமலை இழந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள எப்படி காதல் மலர்ந்துருக்கு அப்படின்னா, இவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க சேர்ந்து. அந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அந்த டைம்ல தான் 20க்கும் காதல் வந்திருக்கு. இந்த திருமணத்தை ஸ்ரீவித்யால ஏத்துக்கவே முடியல. அவங்க அந்த பிரிவுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜார்ஜ் அப்படின்றத திருமணம் செஞ்சுருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியில் கமல்ஹாசன்கிட்ட கேள்வி கேட்டபோது அவர் ஸ்ரீவித்யாவை பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் அவங்க கூட நடிக்கும்போது எனக்கு வயசு 19 தான், நான் திறமையானவன் அப்படின்ற உணர்த்தியது ஸ்ரீவித்யா தான், அவங்க எனக்கு வெளிப்படையாக தோழி ஒன்றும் கிடையாது, என்னுடைய அன்பு காதலி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லியிருப்பாரு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீவித்யா அவங்களுக்கு கமல் கிடைக்கல, ஓகே, ஆனால் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட சார்ஜும் சரியில்லாமல் போய் அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் போனதான் ரொம்ப வருத்தமான விஷயம். அதான் சொல்லுவாங்கல்ல, விதி அப்படின்றது, விதி யாரை விட்டது, அதுபடி தான் எல்லாமே நடக்கும். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் அவர் கட்டாயப்படுத்தினால தான் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளில் விவாகரத்தெல்லாம் பெற்று தனியாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் புற்றுநோய் வந்திருக்கு, உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி பல சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் சினிமா நியூஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.